சங்கீதம் 54 சங்கீதம் 54 நான் ஒரு வசனமாக நீங்கள் ஒரு வசனமாக கவனமாய் வாசிக்கிற வசனங்கள் உங்கள் இதயத்துக்குள்ளே போகணும். கண்ணு பார்க்கணும், வாய் படிக்கணும், வார்த்தை உள்ளார வச்சுக்கலன்னா திரும்ப நான் கேட்பேன், இந்த வார்த்தை படிச்சிங்களான்னு கேட்பேன். நான் இன்றைக்கி இல்லாட்டினாலும் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஃபோன் பண்ணியாவது நான் கேட்பேன். சங்கீதம் 54 பக்கம் 702 பக்கம் 702 54ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அவர் என் சத்துருக்கு தீமைக்கு தீமை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். கடைசி வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்கள் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சங்கீதத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசித்து இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்கள் காதுகளினால் கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன்னு சொல்லுங்க. வாசிக்க முடியாதவங்க, படிக்க தெரியாதவங்க எல்லாமே நம் இருவரும் சேர்ந்து வாசித்த வார்த்தைகளை அவர்கள் காதுகளினால் கேட்டிருப்பார்கள். இந்த வார்த்தை அவர்கள் செபிக்கிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை இக்கட்டு காலங்களிலே, தடுமாற்றத்தின் காலங்களிலே அவர்களுக்கு இந்த வார்த்தை உதவிகள் செய்யும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது சங்கீதக்காரனாகிய தாவீதினாலே தேவ சமூகத்திலே அவன் தன்னை ஒளித்து கொண்ட பொழுது தேவ சமூகத்திலே பாடின ஒரு பாடல் இது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதில் இருந்து ஒரு வார்த்தையை நான் உங்கள் உள்ளத்திலே நான் ஆழமாய் பதிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை போதும். அது நலமானது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. அது நலமானது. கைப்பிடிச்சு சொன்னாங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்கள் கேளுங்க, நலமானதுன்னா என்ன? என்ன பதில் சொன்னாங்க? என்ன டேடி சொன்னீங்க? நலமானதுன்னா என்ன பண்றதா? அது நலமானது. ஆங்கிலத்தில் இட் இஸ் குட். அவ்வளோதான். இது உங்களுக்கு நல்லது. குடுகுடுப்புக்காரன் சொன்னால் மட்டும் நம்ம காது கொடுத்து நல்லா கேட்போம். டிடுன்னு வந்து அடிப்பான். நல்லது, இது உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, நல்ல காலம் பிறகுதுன்னு சொன்னால் ஏன்னு கேட்குறீங்களா? நானும் கேட்டிருக்கேன். நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லுவான். நம்ம மூஞ்ச பார்த்தோன்னு சொல்லுவான். என்னை பார்த்து சொன்னார் ஒருத்தர், நீ தண்ணியிலேயே போண்டா சுடுவப்பா அப்படின்னா. ஏன் அப்படின்ன. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. இங்கே வா, 3 முறை சொல்லு, நான் சொல்கிறத நீ கேட்குற காசு நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. நான் உனக்கு சொல்ல வந்தேன்னா, நான் சொல்கிறத நீ சொல்லுண்ணே. ஏசு நல்லவர் 3 முறை சொல்லு, நீ கேட்குற காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் வந்தான், கடன்னு நினச்சான். ஏசு நல்லவர் 3 முறை சொன்னான். அவன் என்ன கேட்டானோ அதை குடிச்சு சந்தோஷமாக நான் அமுச்சு விட்டுட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உபத்திரவத்தின் தன்னை ஒழித்து கொண்டு தன்னை மறைத்து கொண்டு தன் ஜீவன் போக போகிறது என்பதை அறிந்த தாவீது தன்னை ஒழித்து கொள்ளுகிறான். அந்த காலத்தில் சொல்லுகிறான், இட் இஸ் குட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது உங்களுக்கு நல்லது. நீங்கள் உடனே கேட்கலாம், ஆனால் இது எங்களுக்கு எப்படின்னு நல்லதாக இருக்கும். நான் 2 வார்த்தை நான் சேர்ந்து வச்சுக்கிறேன். அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இது புரிந்து கொள்வதற்கு நீங்கள் மறக்கக்கூடாது என்பதற்காய் இந்த 2 வார்த்தையை நான் ஒன்றாய் சேர்க்கிறேன். 4ஆம் வசனத்தில் நான் காண்பித்து கொடுக்கிறேன். தேவன் எனக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த எனக்கு மட்டும் எடுத்துக்கங்க. எனக்கு 6ஆம் வசனத்தில் அது நல்லது. அல்லேலூயா. எனக்கு அது
நல்லது. தன்னை போய் மறைத்து ஒளித்து வைத்திருந்த காலத்தில் தாவீது சொல்லுகிறார், எனக்கு அது நல்லது. அப்படின்னா அப்போ கெட்டது ஏதோ இருக்கணும்ல, இருக்கணுமா இல்லையா? தாவீது சொல்றாரு, இது இந்த காலத்தில் எனக்கு நல்லது. அப்படின்னா கெட்ட காரியங்கள் ஏதோ ஒன்று உண்டு, அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டபடியினாலே தாவீது சொல்றாரு, நான் துதிக்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா? சொல்லுங்களேன். அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம் உற்சாகத்துடன். கவனிங்களேன். பலி செலுத்துவதும் துதிப்பதும் என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் அது எனக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. துதியும் பலியும் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்க வாழ்க்கைக்கு தீமை நடக்க சம்பவிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் மாற்றி நன்மையான முடிவுகளை கொண்டு வரும் அது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு சகாயராய் அவர் வெளிப்படுவார். அவர் அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணாடியை கழட்டினா உங்க முகம் தெரில, கழட்டலனா புரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், அது எனக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் உங்களுக்கு அம்மா அப்பாலாம் சாப்பாடு போடுவாங்களா? எனக்கு புரியவே இல்லை. பார்த்தா எங்கே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முகத்தை எங்கே எங்களுக்கு போடுறாங்க, நாங்களே தான் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எல்லாரும் பார்த்தா சாப்பாடு போடுறாங்களா? போடுறாங்க. பாருங்களேன், பெரியவங்க தலையாட்டுறாங்க, அவங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னு கூட தெரில, அவங்க தலையாட்டுறாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படியே மிலிட்ரியில் கொண்டு சேர்த்துடலாம் அப்படி ஸ்டெப்பனா அப்படி நிற்கிறாங்க எல்லோரும். மதியானம் சாம்பார் வைப்பாங்க. சிலர் வீட்டிலலாம் 3 வரையும் வச்சு ஆகணும் கட்டாயம். மதியானம் சாம்பார் வைப்பாங்க, இரவில் அதே சாம்பார் கொடுப்பாங்க. சாப்பாடு போட்டுட்டு அந்த சாம்பாரை ஊற்றுவாங்க. அதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். சாம்பார் கெட்டு போய்டும், ஊசி போயிடும். இப்போ அந்த சாப்பாடை எடுத்து வச்ச உடனேயே அம்மா சொல்கிற முதல் வேலை என்ன தெரியுங்களா? எப்பா சாப்பிட்றாத, சாப்பிட்றாத, அது கெட்டு போயிடுச்சு, அதை ஒதுக்கி வச்சிரு, வேற எதையும் சேர்த்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் உங்கள் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அது எனக்கு நல்லது, எனக்கு அது நல்லது. தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்களுக்கும் தேவனை துதிக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு என்ன காரியம் நல்லது என்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் வீட்டில் ரொம்ப அடம் பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களாம் என்ன தெரியுங்களா, சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு பாக்கெட்டு பிஸ்கெட்டு இப்போ 2 பாக்கெட் ஆகி 3 பாக்கெட் கூட ஆகுது. இப்போலாம் வர வர தண்ணியில் முக்கி திங்கணும், அதில் முக்கி சாப்பிட்ணும். சில காலங்கள் மாற மாற சொல்லுவாங்க, டேய் தொடர்ந்து அதை சாப்பிடாத, அது உன்னோட உடல்நிலைக்கு அது சரி வராது. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா காலையிலேயே நல்லா கொண்டைக்கலையை நல்லா ஊற வச்சு கொடுக்குறீங்களே எனக்கு தெரியல, நாங்களாம் கொடுக்கறதில்ல. கொடுக்குறவங்க சந்தோஷம்தான், கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? பிள்ளைக்கு இந்த புரோட்டீன் சத்து வேணும், என் பிள்ளைக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்தா என் பிள்ளையோட உடலுக்கு நல்லது. ஆனால் பிள்ளை எது தெரியுமா கேட்கும்? ஒன்றுத்துக்குமே உதவாத புரோட்டா தான் எனக்கு வேணுங்க. என்ன வேணும்? அம்மா சொல்லுவாங்க, இட்லி சாப்பிட்றா உடம்புக்கு நல்லது. பிள்ளை கேட்கும், கொஞ்சம் நல்ல எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நல்ல மொறுவலாக ஒரு 2 தோசை கொடு. அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எதை கொடுத்தா உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்லிட்டு. ஆனால் பிள்ளை என்ன தெரியுமா நினைக்கும்? எனக்கு இதை சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம் தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்தால் நன்மை என்று. ஆனால் நாம் என்ன தெரியுமா கேட்போம்? எனக்கு இது வேணும் ஆண்டவரே, என் சந்தோஷத்திற்கு இது தேவை. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் உன் சந்தோஷத்திற்காக அல்ல, உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அது அவருக்கு மாத்திரமே உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். உனக்கு சந்தோஷத்திற்கு தேவைன்னா தேடிக்கோ, நல்லது வேணும்னா அவரை பிடிச்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அப்புறம்
வீட்டில் கையில் என்ன கிடைக்கிதோ எடுத்து 2 சாத்துவாங்க. என்ன தெரியுமா? சொல்லிக்கிட்டே இருக்கிறல்ல, இது வேண்டாம், இதை விட்டுடு, ரெகுலராக அதை சாப்பிடாத, இது வேண்டாம், உன் உடலுக்கு இது ஆரோக்கியம் இல்லை. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சொல்ல கேட்க மாட்டாங்க. அப்புறம் மூஞ்சில் கொப்பளம் வரும், அப்புறம் உடலில் உபாதைகள் வரும், நடக்க முடியாது. இப்போ ஓடுற பிள்ளைங்கள்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. நான் சொல்லுவேன், எங்கள் பையன்கிட்ட சொல்லுவேன், காலையில் அந்த கடையில் விற்கிற ஒரே ஒரு கோழி முட்டையை எடுத்து நைட்டில் மணலில் புதைச்சி வச்சுருப்போம். அந்த காலில் அந்த கோழி முட்டையை எடுத்து குடிச்சிட்டு வெறும் காலில் இங்கேருந்து கள்ளங்குறிச்சி வரைக்கும் ஓடுவோம். நாங்கள் ஓடுன ஸ்கூலில் படிக்கும் போது, இப்போ ஓட சொல்லிடாதீங்க, நடக்கவே முடியாது. காலில் கள்ளங்குறிச்சி வரைக்கும் இங்கேருந்து நான் நண்பர்கள் சேர்ந்து ஓடுவோம். நாங்கள் ஓடின காலத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? ஸ்ப்ரிங் வச்சுக்கிட்டு திருடன் ஊர் ஃபுல்லாக தாவி ஓடி திருடுறான்னு சொல்லுகிற ஒரு பொருளை வந்துச்சு. அப்போது அந்த காலத்தில் நாங்கள் ஓடும்போது ரோட்டில் கோலம் போடுறவங்களாம் எங்களை பார்த்து திடுதுன்னு வீட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க. ஐயோ, நாங்கள் ஓடுறது வேறு எதுக்கு, அவங்க பார்த்து பயந்து ஓடுறது வேற ஒரு காரியங்களுக்கு. நம்முடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும், என் பிள்ளைக்கு எது கொடுத்தால் உடலுக்கு ஆரோக்கியம், என் பிள்ளைக்கு நான் இதை கொடுத்தேன்னு சொன்னால் அவன் நல்லா இருப்பான்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் வார்த்தையை கடந்து போகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு அது நல்லது, தேவனுக்கு பலிகளை செலுத்துவதும் தேவனை துதிப்பதும் என் வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலைகளை இருந்தாலும் அதை மாற்றுகிற தேவ சமூகத்தில் நின்று நான் பலிகளை செலுத்துவேன் என்று சொன்னாலும், துதிகளை செலுத்துவேன் என்று சொன்னாலும், தேவன் அந்த காரியங்களை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தட்ட உதவி கேட்டு, என் உயிர் போக போகுது, என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு தன்னை மறைச்சிக்கிறாரு தாவீது. இதோட சங்கீதத்தின் பின்னணியத்தில் 1 சாமுவேல் 23:19 வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் அது தொடர்ச்சியை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். 19ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தான் ஜீவன் போகுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்தில் யார்கிட்டையாவது உதவி கேட்குறீங்க, நீங்கள் போய் அங்கே ஒளிஞ்சிக்கிற நண்பர் யாருக்கிட்ட உங்களை காண்பிச்சு கொடுக்கக்கூடாதோ, இல்லை காவல்துறையில் காமிச்சு கொடுக்கக்கூடாது. இவர் போயிட்டு அங்கே போயிட்டு, அந்த பையன் எங்கள் வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்கிறான், நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? ரொம்பவே வரும். நான் என்ன பண்ணுவேன், நீ காமிச்சாடா கொடுத்த, நீ தான் எனக்கு துரோகின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பி போய் நான் யாரை முதல்ல பழி வாங்கணுமோ அவங்கள விட்டுட்டு என்னை காண்பிச்சு கொடுத்தான் பார்த்தீங்களா, முதல்ல அவனை தான் வேலையை பார்ப்பேன் நான். இது மனுஷனுடைய சுபாவம். நீங்கள் சங்கீதக்காரன் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. யார் இவனுடைய உயிரை வாங்க நினைக்கிறார்களோ அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. 24ஆம் அதிகாரத்தில் நான் காண்பிச்சு கொடுக்கிறேன். 24ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவருக்கு துதியவும் பலியையும் செலுத்துங்க. இந்த பூமியில் நீங்க ராஜாவாகவே இருப்பீங்க. சந்தேகம் எவ்வளோ பற்றி தெரியுமா வருது? இப்போ நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்கள் எங்கேருந்து ராஜாவை கிரீடெல்லாம் வச்சுட்டு அலைய வேண்டாம், உங்களை ராஜாவை போல ஆண்டவர் வாழ வச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ராஜாவை போல தேவன் வாழ வச்சிருவார். யார் இங்கே போய் காமிச்சு கொடுக்குறாங்க. காமிச்சு கொடுத்த சவுல் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் இந்த விஷயத்த சொன்னதுனால நீங்கள் தேவத்தை கிருபை பெற்றுருவீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த சவுல் சொல்கிறார், ராஜா சொல்கிறாரு. அந்த ராஜாவே திரும்ப சொல்கிறாரு, நீ இந்த தேசங்களுக்கு நீ ராஜாவா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை காண்பித்து கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க. தேவனை நோக்கி துதிகளை செலுத்துங்க, பலிகளை செலுத்துங்க. தேவன் உங்களுக்கு நல்ல காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. இதை உங்கள் கண்ணு முதல்ல பார்த்துரும். என் கண்ணு என் உயர்வையும் பார்க்கும், என் சத்துருக்களின் சரிகட்டுதலையும் பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தேவன் செய்கிறவைகளை என் கண்ணும் பார்க்கும், எனக்கு தேவன் என் நீதியின் சரிகட்டுதலை என் கண்ணு பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், சீக்கிரமாய் கடந்து போகிறேன். சங்கீதக்காரன் சொல்றாரு 3ஆம் வசனத்தில், அந்நியர், கவனிங்களேன், அந்நியர் எழும்புகிறார்கள், கொடியர் தேடுகிறார்கள், முன்பாக நிறுத்தார்கள். இங்கே சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் நல்லது, எனக்கு இது நலமானது, இது எனக்கு நன்மையான காரியம். இப்போ சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கைக்கு நலமில்லாத காரியம் என்ன தெரியுங்களா? யார் தேவனுக்கு முன்னாடி நிற்கலையோ, யார் தங்களை தேவனை தங்களுக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ளவில்லையோ, அவர்களை விட்டு விலகி செல்வது நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 3ஆம் வசனத்தை திரும்பி வாசிக்கலாமா? அந்நியர், கவனிங்களேன், யாரு தேவனை அவங்களுக்கு முன்னாடி வைக்கலையோ அவங்க எனக்கு வேணவே வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, கொடியர்கள் எழும்புகிறார்கள், மன்னிக்கவும், அந்நியர் எழும்புகிறார்கள், கொடியர் தேடுகிறார்கள், இதெல்லாம் என்னை கொல்லணும், எனக்கு விரோதமாக நிற்கிறார்கள் கூட்டமாய், ஆகிலும் எனக்கு முன்னாடி நான் ஒருத்தரை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எனக்கு நல்லது செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்களுக்கு முன்னாடி அவர் இல்லை, ஆனால் எனக்கு முன்பதாய் நான் ஒருவரை வைத்திருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில் நல்லதை செய்கிறவர் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாடுவோம், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். நாம் பாடுவது வழக்கம், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே, ஆமென், நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின், உம்ம கூட நானும் இருக்கணும், என் கூட நீங்களும் இருக்கணும். இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு முன்னாடி நிற்க வேண்டியவர் நின்றுட்டாருன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்துவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, இது எனக்கு நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காரியம் எனக்கு நல்லது நீங்கள் நான் காண்பித்து கொடுக்கிறேன். ஒன்று, தேவன் உங்களுக்கு நியாயத்தை செய்கிற நல்லவராய் அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. 1ஆம் வசனத்தில், தேவனே எனக்கு நியாயம் செய்யும், அது எனக்கு நல்லது. இல்லையா சொல்லுங்களேன். நாம் நியாயத்தை தேடி யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் நீதியை நீங்கள் யார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் நியாயங்களுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தேவனே எனக்கு நியாயத்தை நீங்கள் செய்யுங்க, அது எனக்கு நல்லது. ஆமென். நாம் இப்போ வரைக்கும் நம்முடைய நியாயங்கள் வெளிப்படுவதற்கு, நம்முடைய நீதி வெளிப்படுவதற்கு நம்ம அநேகர்கிட்ட சொல்லுவோம், இந்த காரியத்தை நான் செய்தேன், இதை நான் செய்தேன், எனக்கு நியாயம் இல்லை. உங்கள் இதயத்தை அறிந்திருக்கிற தேவன் அவர், அவர்கிட்ட சொல்லுங்க. பலிகளோடு துதிகளோடு கூட அவர்கிட்ட சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு நியாயத்தை செய்கிற நல்லவராய் வெளிப்படுவார். 2வது 4ஆம் வசனத்தில், இதோ தேவன் எனக்கு சகாயர். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது, தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிற நல்லவராய் அவர் வெளிப்படுவார் அவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே வசனத்தில் 5ஆம் வசனத்தில், அவர் சரி கட்டுகிறவர். அவர் உங்களுக்கு சகாயர், அவர் உங்களுக்கு சரி கட்டுகிறவர். 7ஆம் வசனத்தில், அவர் என்னை விடுவித்தார். எப்படி தெரியுங்களா? எல்லா காரியங்களில் இருந்தும் அவர் என்னை விடுவிக்கிற நல்லவராய் அவர் வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னை விடுவித்தார்.
ஆமீன் சொல்லுங்க. நம்பிக்கையோடு போங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்வார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்கு அது நல்லது ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகிற பாதைகளிலே எங்களுக்கு நன்மை செய்யும்படி எங்களுக்கு சகாயராய் தேவரீர் எங்களுக்காக நிற்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியை சரி கட்டுகிறவர் நீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்கிற தேவன் நீர். நியாயத்தை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அது எங்களுக்கு நல்லது. உடைய பாதத்தை நாங்கள் மொத்தம் செய்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் வசனம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? வாங்க, முன்பதாய் வாங்க. அந்த தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் చుక్ చుక్ వండి రైల్ వండి చుక్ చుక్ వండి மோட்சத்தில் வண்டி చుక్ చుక్ வண்டி ஸ்வேஷித வண்டியால் போகலாம். வண்டியிலே வேறேசிருப்பார் பத்திரமாக